ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு, ராகி மாவு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது அளவெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வெல்லம் 2 கொழுக்கட்டைக்கும் சேர்த்து நான் வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். ஆ, வெல்லம் அந்த தண்ணி வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சி கொதித்து வந்த பிறகு வடிகட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பாகா போயிடுச்சுன்னா கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 2 கப் அரிசி மாவு, 1 கப் தேங்காய், துருவிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 3 டீஸ்பூன் நெய். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து 3/4 கப் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு 3/4 கப். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பிடிச்சு கொழுக்கட்டை பாத்திரத்தில் ரெடி பண்ணி வைக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிட்டு நீங்கள் ஒரே தடவையாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப லிக்யூடாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த ஏலக்காய் தூள், தேங்காய், நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது பிடி கொழுக்கட்டையை நல்லா கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து பிடிச்சு ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்துச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டாக பளபளன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது ராகி கொழுக்கட்டை. இதே சேம் ப்ராசஸ் தான். ராகி மாவு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இது ரெடி பண்ணலாம். ராகி மாவு, அரிசி மாவு சாப்பிடாதவங்க ராகி மாவில் ரெடி பண்ணிக்கலாம். அதே சேம் ப்ராசஸ். 2 கப் ராகி மாவு, 1 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே 3/4 கப் சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு. நல்லா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுனுச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்து இல்லைன்னா கீ சேர்த்து நல்லா கையில் சேர்த்துட்டு நல்லா பிடிச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ். அரிசி மாவு கொழுக்கட்டை எப்படி பண்ணோமோ அதே மாரி தான் இதுவும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கொழுக்கட்டையுமே ரெடி ஆயிடுச்சு. ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு கொழுக்கட்டை, ராகி கொழுக்கட்டை
ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.